சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வர்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய போர்க்களத்தை சந்தித்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா கூட்டணி சேருவதில் ஒவ்வொருக்கொருவரும் விட்டு கொடுக்காத நிலையில நாளுக்கு நாள் போர்க்குரல் உயர்ந்த வண்ணமா இருக்கு. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மதிமுக இந்த மூன்று கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல அதிமுகவை பொறுத்த வரையில பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்ச தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா தங்களுக்கு 40 இல்லைன்னா 50 தொகுதிகளை ஒதுக்கி தரணும்னு பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு அதிமுக தரப்புல மறுப்பும் தெரிவிக்கப்பட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம தொடக்கத்துல இருந்தே அதிமுக பாஜக கூட்டணின்னு அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட ஒருவருக்கொருவர் திரைமறைவுல மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க அதிமுக தரப்பினர். இதற்கிடையே தான் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவ்வப்போது திமுகவிற்கு எதிராக போர்க்கொடிய பிடிச்சிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம கூட்டணி விவகாரத்துல டெல்லி பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு. இதற்கிடையே தான் பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதா எதிர்கட்சிகள் பேச தொடங்கிட்டாங்க. டெல்லி பாஜக மேலிடத்திலிருந்து பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அதிமுக பாஜக இடையே இன்னமும் ஒற்றுமை நிலவில்லைன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி பழனிசாமி கலர்ச்சி விடுகிறாரா அப்படிங்கிற கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இது பற்றி எடப்பாடி பழனிசாமியே சூசகமாக அறிவித்திருக்க கூடியதுதான் முக்கிய தகவலா பார்க்கப்படுது. தற்போதைய சூழ்நிலையில அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்தார். அப்ப அதிமுக பாஜக கூட்டணி பற்றி இறுதி முடிவும் எடுக்கப்படுன்னு தெரிய வந்துச்சு. இது தவிர மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. திருப்பரங்குன்றம் சென்று சாமி தரிசனமும் செய்ய இருக்காரு. அன்றைய தினம் அதிமுக கூட்டணி கட்சிகள் பற்றி முடிவு செய்யப்பட்டு ஒரே மேடையில அனைத்து கட்சி தலைவர்களும் கைகோர்த்தபடி காட்சியளிக்க இருக்காங்க. இந்த நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியினர் விடாப்பிடியா நெருக்கடி கொடுத்து வருவதால எடப்பாடி பழனிசாமி மிகுந்த எரிச்சலுக்கு உச்சத்துக்கு போயிருக்காரு. இப்ப மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல அவர் தனது 2ஆம் கட்ட பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்காரு. இப்ப சென்னையில பிரச்சாரம் செய்து வர்றாரு. அந்த வகையில தான் மதுரவாயல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி குறித்து சொன்ன ஒரு கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. மதுரவாயல் கூட்டத்துல அவர் பேசும்போது அதிமுக எப்போதும் கூட்டணியுடன் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கும் கட்சி. இந்த தேர்தல்ல திமுகவிற்கு 0 தான் கிடைக்கும். ஆனா அதிமுக கூட்டணிக்கு ராஜ்யம் கிடைக்கும். திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல மக்களின் கனவாக இருக்கு. இந்த சட்டசபை தேர்தல்ல அதிக இடங்கள்ல வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதனை ஸ்டாலின் பார்க்க தான் போகிறார்னு சவால் விடுத்திருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரையில நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அடிமையாக இருக்கிறது என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்கள் கூட்டணியை பொறுத்த வரையில இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். தேர்தலுக்கு பிறகு அந்தந்த கட்சிகள் கூட்டணியில் தொடர விருப்பம் இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் தங்களின் கொள்கைக்கேற்ப செயல்படலான்னு குறிப்பிட்டிருந்தாரு. தற்பொழுது அவரது இந்த பேச்சு தான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பார்க்கப்படுது. அதாவது தேர்தலுக்கு பிறகு வெற்றி தோல்வியை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியிலிருந்து அவர் கலற்றி விடலாம் அப்படின்னு தெரியுது. இதன் நிமித்தமாகவே இருவரும் தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிட்ட அவர், மேலும் தேர்தலுக்கு பிறகு அந்தந்த கட்சிகள் கூட்டணியில் தொடர விருப்பம் இருந்தால் தொடரலாம், இல்லனா கொள்கைக்கேற்ப செய்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். எனவே தேர்தல் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தால் சூழ்நிலையை பொறுத்து எடப்பாடி பழனிசாமி
பாரதிய ஜனதா கட்சியை கலற்றி விடுவதற்கான திரைமறைவு திட்டத்தை வச்சிருக்காரு என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு தற்பொழுது பாஜக மத்தியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும்னு அமித்ஷா தெரிவித்த நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமி மேற்படி கருத்தை தெரிவித்திருப்பது புதிய திருப்பமா பார்க்கப்படுது. இதற்கிடையே அதிமுக கூட்டணியாக வச்சுக்கிட்டு தமிழகத்துல பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுல மட்டும் டெல்லி பாஜக மேலிடம் திட்டமா இருக்கு. எனவே அவர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுக தவிர மற்ற கூட்டணி கட்சிகளை இணைத்து கொண்டு அதிமுகவை கலற்றி விடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருப்பது மிகப்பெரிய பரபரப்பா பார்க்கப்படுது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இப்ப திட்டமிட்டு பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுக்கும்படியா இந்த தகவல் தெரிவித்து இருக்கார் என்பது சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Super Sarvana Stores.